ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல நம்ம பிரெட் ஆம்லேட் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் எப்படி செய்யலாங்க தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். ஒரு கப் போல் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் போல் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான சில்லி பவுடர், பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வீட் பிரெட் தான். ஸோ வீட் பிரெட்டுக்கு வந்து நான் தோசைக்கல்ல கொஞ்சம் போல் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு, இந்த கலவையில் நல்லா டிப் பண்ணி போட்டுட்டு, அதுக்கு மேலேயே தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு 2 பக்கமும் இதே மொழியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான புரட்டாசி மாதம் வெஜ் ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட் ஆம்லேட் மாதிரியே இருக்கும். நீங்கள் பிரெட் ஆம்லேட்டை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வெந்ததுக்கப்புறமா நான் இந்த சைடு திருப்பி போட்டு இங்கேயும் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை